ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையும் அதே நேரம் நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தையும் வந்து தாவேக்காவுடைய அமைச்சர்கள்கிட்ட எப்போவுமே இருக்கும் போல. குறிப்பாக ரெக்வஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிற வார்த்தையை வந்து பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் வந்து சொல்லியிருப்பாப்புல. அவர் என்ன சொல்லுவார் அப்படின்னா, தமிழ்தாய் வாழ்த்து அப்படிங்கிற விஷயத்தை பற்றி நிருபர்கள் கேட்கும்போது, குறிப்பாக தமிழ்தாய் வாழ்த்தை வந்து ஏன் 3ஆவதாக வந்து பாடுனீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் என்ன சொல்லுவார், நான் வந்து ரெக்வஸ்ட் பண்ணேன், இப்போ வேணா நீங்கள் கேட்டு பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாப்புல. நன்றி. தமிழ்தாய் வாழ்த்து 3ஆவதா இன்னைக்கும் ரெக்வஸ்ட் பண்ணேன். ஏற்கனவே உத்தரவாதம் நடக்காதுன்னு ஒரு உத்தரவாதம் கொடுத்து அதையும் மீறி 2வது முறை நடக்குது. அப்படியே மைக் போய் கேளுங்க, நான் இன்னைக்கே ரெக்வஸ்ட் பண்ணேன். அப்படியே மைக் போய் கேளுங்க, நான் இன்னைக்கே ரெக்வஸ்ட் பண்ணேன் சார். நேரம் அமைச்சர் ஸ்ரீநாத் கிட்ட வந்து கட்ஸ்தீவு பிரச்சனையை பத்தி கேட்கும்போது நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிற வார்த்தை வந்து சொல்லியிருப்பாரு. சார், இதுக்கு முன்பாக இருந்த அரசுகள் பாத்தீங்கன்னா கச்சத்தீவை மீட்போம் அப்படின்றத தொடர்ச்சியா சொல்லியிருந்தாங்க. ஆனா எதுவுமே நிறைவேற்றல. இந்த அரசு என்ன மாதிரியான செயல்பாட்டுல இருக்க அதை பத்தி இப்ப பேச முடியாது. நோ கமெண்ட்ஸ். அப்புறம் நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா இப்போ இந்த திருவள்ளுவருக்கு வந்து காவி சாயம் பூசினதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அமைச்சர் ஸ்ரீநாத் கிட்ட கேட்கும்போது அதுக்கும் அவர் என்ன சொல்லியிருப்பாரு, நான் இதை பத்தி இப்ப பேச வேண்டாம் அப்படின்னு இருப்பாரு. இதை பத்தி இப்ப பேச வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னன்னா நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறது தான். கவர்னர் மாளிகையில் திருவள்ளுவர் சிலைக்கு வந்து காவி ஒரு பிரச்சனை சர்ச்சை ஏற்படுத்தியிருக்கு. அதை பற்றி இப்போ பேச வேணாம், அப்புறமா பேசலாம். இந்த மாதிரி வந்து தொடர்ச்சி அமைச்சர் கீர்த்தனா அவர்கள்கிட்ட அந்த 10 வயது பெண் வந்து வன்புணர்வு செய்யப்பட்டிருக்காங்களே, இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வந்து அரசியல் பத்தி இப்ப பேச வேண்டாம், இந்த விஷயம் வந்து இப்போ அதை தேவையில்லை அப்படின்னு சொல்லி மறுதளிச்சுட்டு வந்து கேட்பாங்க. அதாவது நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கிறதுக்கும் ரெக்வஸ்ட் பண்றேன் அப்படிங்கிறதுக்கும் இதை பத்தி நாங்க பேச விரும்பல அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கும் விஷயம் வந்து ஒண்ணுதான். அதுக்கான அது வந்து என்ன விஷயம் அப்படின்னா, இதை பத்தி நாங்க எதிர்த்து பேச மாட்டோம், குரல் கொடுக்க மாட்டோம், நீங்க என்ன வேணாலும் செஞ்சுட்டு போங்க அப்படிங்கிறதான். இதை வந்து நம்ம அப்படிதான் பார்க்க வேண்டியதாகவும் இருக்குது. ஏன்னா அதுக்கான அந்த வார்த்தைகளுக்கான அர்த்தம் அப்படிங்கிறது அதுதான். நோ கமெண்ட்ஸ் அப்படிங்கன்னா நாங்க கண்டனத்தை வந்து பதிவு செய்யறோம் அப்படின்னு சொல்லி சொல்லாம அவங்க வந்து என்ன சொல்லிட்டு போறாங்க, நோ கமெண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு போறாங்க. வன்மையான கண்டிக்கிறோம், வன்மையாக நாங்க வந்து இதை எதிர்த்து நாங்க சண்டை போடுவோம் அப்படின்னு சொல்லி அவங்க எந்த இடத்துலயும் வந்து பேசல. இப்போ வரைக்கும் எதுவும் குரல் கொடுக்கவும் இல்லை.